வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்எல்எஸ் எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு ரியல் டைமாக நான் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸல் எப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெண்டு விதமாக ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் மெனு கிளிக் பண்ணி எக்ஸல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆர், அதாவது கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து நம்ம ரன் பட்டனை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எக்ஸல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இது உங்களுக்கு இது மாதிரி தான் உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்கும். நீங்கள் இதுக்கு டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் ஓப்பன் ஆகிடும். இப்போது நார்மலாக ஓப்பன் பண்ணும்போது ரோ நம்பர் பார்த்தீங்கன்னா 10,48,576 ரோ இருக்குது. ஓகேங்களா? இப்போது நான் இந்த ரோவுக்கு நான் நம்பர் கொடுக்குறேன், ஆட்டோ ஃபில் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் சீரியல் நம்பர் போட்டிருக்கேன். 10,48,057 லேக் ரோ இருக்குது. இதை நான் சேவ் அஸ் கொடுக்குறேன். அதாவது இந்த ஃபைல் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன், பட் இது வந்து எங்கேயுமே சேவ் ஆகலை. நான் சேவ் அஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு ப்ரௌஸில் போய்ட்டு பார்த்து எந்த பாத்தில் வந்து சேவ் ஆகணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். டாக்குமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட்டில் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எக்ஸ்எல்எஸ்எக்ஸ்னு இருக்குது. நான் இது என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்எல்எஸ்எஸ் மாற்றுறேன். ஓகேங்களா? அதாவது 97லேருந்து 2003 அந்த வெர்ஷனை வந்து நான் கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். இப்போ என்ன வார்னிங் அடிக்குதுன்னா, இது வந்து உங்களுக்கு இங்கே காமிச்சிருப்பேன். அதாவது எக்ஸ்எல்எஸ் டைப்பில், அதாவது 2003 எக்ஸ்எல்எஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 65,536 ரோ மட்டும்தான் நீங்கள் சேவ் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து எரேஸ் ஆகிடும். இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் டாக்குமெண்ட்டில் போய்ட்டு இதுதானே நான் பண்ணது, நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் எவ்வளோ ரோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? 65,536. ஏன்னா அந்த காலங்களில் இந்த ரோஸ் மட்டும்தான் அப்போது அவைலபிள் இருந்தது. அவ்வளோதான் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். இதை இப்போ நம்ம ஃபைல் கன்வர்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இவ்வளோ தான் ரோ இருக்கும், இவ்வளோ தான் காலம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி உங்களுடைய டேட்டா வந்து லாஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1,00,000 டேட்டா வந்து நீங்கள் லேட்டஸ்ட், அதாவது உங்கள் கம்ப்யூட்டரில் என்ன லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கோ அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஃபைல் வந்து சேவ் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபைலை வந்துட்டு எக்ஸ்லேருந்து எக்ஸ்எல்எஸ்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க, சப்போஸ் அதிக டேட்டா இருக்குது அப்படின்னா நீங்கள் மறந்துட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா வந்து எல்லாமே லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது, ஃபைல் கன்வர்ஷன் பண்ணும்போது தயவுசெய்து இதை மைண்டில் வச்சுக்கோங்க. எவ்வளோ ரோ வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து எந்தெந்த வெர்ஷனில் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து எக்ஸ்எல்எஸ்ஸுக்கும் எக்ஸ்எல்எஸ்எக்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஸோ ரோ மட்டும்தான், மற்ற ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே சேம் தான். ஸோ போக போக நம்ம நிறையா ஷார்ட்கட் வந்து நான் வந்து என்னடா ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நான் உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்பப்போ நான் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எக்ஸலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் மைண்டில் நிற்கும். இல்லாட்டி வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பராக எக்ஸலில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்கள் மைண்டில் நிற்கும். போக போக கவலையப்பட வேணாம். ஷார்ட்கட் வந்து நிறையா இருக்குது, நான் உங்களுக்கு கற்றுறேன். நீங்கள் மவுஸே யூஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம கோர்ஸை முடிச்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸல் தெரியணும் அப்படின்னா நீங்கள் மவுஸே தொட மாட்டீங்க. ஸோ அந்த லெவலுக்கு நான் கொண்டு போகிறேன்.